ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம மல்லிக்கீரையை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மகாராஷ்டிராவில் அதாவது மும்பையில் இந்த மல்லிக்கீரை வடை ரொம்பவே ஃபேமஸ். இது மும்பையில் கொத்தம்பிரி வடைன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு மகாராஷ்டிரியன் வீட்லேயும் கிட்டி பார்ட்டி, கெட் டுகெதர், ஹல்தி குங்குமம் ஃபங்க்ஷன் இருந்துன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த கொத்தம்பிரி வடை கண்டிப்பாக ஸ்நாக்ஸில் இருக்கும். நான் இந்த வடை பண்ணுறதுக்கு கொஞ்சம் மல்லிக்கீரை எடுத்துருக்கிறேன். மல்லிக்கீரையில் இந்த காம்பை எடுக்கக்கூடாது, வெறும் மேலே உள்ள கீரையை மட்டும் தான் எடுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஃப்ரெஷ்ஷான க்ரீனிஷ் கீரையை பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான மல்லிக்கீரை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கீரையை கத்தி வச்சு கட் பண்ணல, சிசர் வச்சு கட் பண்ணேன். ஸோ இது ஒரு டிப்ஸ் தான். சிசர் வச்சு கட் பண்ணால் நல்ல பொடி பொடியாக நமக்கு கட் பண்ணலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மல்லிக்கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய மண் இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மல்லிக்கீரை வடை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும், பட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிடலாம். வாஷ் பண்ண கீரையை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருக்கலாம். தண்ணி நல்லா வடியணும், ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம கீரையை கை வச்சு தொட்டு பார்க்கும்போது கையில் சுத்தமாக ஒட்டக்கூடாது. இப்போ ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்து அதில் நம்ம வாஷ் பண்ண கீரையை சேர்த்துக்கலாம். இது சைடில் இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜார் அல்லது பிளெண்டர் எடுத்துக்கலாம். அதில் 2-3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, ஒரு அரை ஸ்பூன் தனி முழு கொத்தமல்லி, கொஞ்சமாக அரை ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்து கொரகொரப்பாக தண்ணி சேர்க்காமல் பொடிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி விதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி காரத்துக்கு பச்சை மிளகா ஒன்று சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம இது கூட சில்லி பவுடர் ஆட் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ பச்சை மிளகா நம்ம ஜாஸ்தியாக சேர்த்துட்டோன்னா காரம் ஜாஸ்தியாயிரும். இந்த மாதிரி கொரகொரப்பாக பொடிச்சு எடுக்கணும். இதை அப்படியே கீரை கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகாத்தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, ஒரு 3 to 4 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 5 to 6 ஸ்பூன் கடலை மாவு. அதாவது அரிசி மாவு குவான்டிட்டியை விட டபுளாக இருக்கணும் கடலை மாவு, அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இவ்வளோத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி கீரையை நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. தண்ணியை தெளித்து லைட்டாக ஜஸ்ட்டு பைண்டிங் தான். ஸோ லைட்டாக தண்ணியை தெளித்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். அப்புறமா இது கூட ஒரு அரை ஸ்பூன் போல் வெள்ளை எள்ளு. ஆனால் இது ஆப்ஷனல் தான், பட் சேர்த்தா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கூடவே கடைசியாக கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா இந்த பேட்டர், அதாவது மாவு கையில் ஒட்டாது, அதுக்கு தான். இதை இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணணும். ஸோ ஒரு பிளேட் அல்லது இந்த மாதிரி சாப்பிங் போர்டு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேட்டர் அதில் வச்சு கொஞ்சம் லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம இப்படி வேக வச்சா உள்ளே நல்லா வேகாது. ஸோ அதை ஒரு 2 பார்ட் அல்லது 3 பார்ட்டாக டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே இப்போ ஸ்டீம் பண்ணணும். ஸோ ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதுக்கு மேலே ஒரு ஸ்டீமர் அல்லது இட்லி தட்டில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். பட் ஆவியில் தான் வேக வைக்கணும். இந்த பேட்டரை ஃபஸ்ட்லேயே வைக்க வேண்டாம். தண்ணி கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டீம் பண்ண வச்சுக்கலாம். நான் மாவு அரிக்கிற அரிப்பு, அதாவது ஜல்லடை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுலேயும் சூப்பராக ஸ்டீம் ஆகும். வீட்டில் ஸ்டீமர் இல்லாதவங்க இப்படி கூட ட்ரை பண்ணலாம். இந்த பேட்டர் ஸ்டீம் ஆகிறதுக்கு 10 to 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். நம்ம வைக்கக்கூடிய குவான்டிட்டியை பொறுத்து டைம் வேரியேஷன் ஆகும். எனக்கு ஸ்டீம் ஆகிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சுது. நம்ம கை வச்சு தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் வரணும். இதுதான் ஸ்டேஜ். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு டூத்பிக்கோ அல்லது கத்தி வச்சு கூட லைட்டாக குத்தி பார்க்கலாம், அதில் ஒட்டாமல் வரணும். இந்த பேட்டர் நல்லா வேகலைன்னா நமக்கு பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக வராது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. அதே மாதிரி ஸ்டீமர்லேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் எடுக்கணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை பீஸ் போடணும். ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். பேட்டர் நல்லா ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். பீஸ் போடும்போதும் கொஞ்சம் கவனமாகவே ஸ்லோவாக தான் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நமக்கு பிஞ்சு போயிடும். ஸோ பீசஸ் ரவுண்டாக கிடைக்காது. இப்போ எல்லாத்தையும் தின் ஸ்லைஸாக பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. பீசஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு உடஞ்சி போகாமல் ரவுண்டாக வரணும். பீஸ் போட்டு தான் நம்ம இப்போ வடையாக பொரிச்செடுக்கணும். ஸோ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதை ஒவ்வொரு பீஸாக போட்டு
ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை தான் பண்ணணும், ஷாலோ ஃப்ரை பண்ணக்கூடாது. நான் வடை கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரே பேட்சில் நிறைய போட்டு எடுக்கிறேன். வடையை போட்ட உடனே கரண்டி போட்டு கிளறிடக்கூடாது, ஒடிஞ்சு போயிடும். வடை ஒரு சைடில் வெந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கலாம். 2 சைடில் இந்த மாதிரி வெந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக வச்சிடலாம். மல்லிக்கீரைனால எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இதே மாதிரி அடுத்த பேட்சையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் மல்லிக்கீரை போட்டேன். ஒரு 15 to 20 வடை எனக்கு கிடச்சிருக்குது. அவ்வளோதான். சுட சுட ஈவினிங் டீ அல்லது காஃபி கூட இந்த கொத்தமல்லி வடை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மகாராஷ்டிரா ஸ்பெஷல் கொத்தமல்லி வடையை தேங்காய் சட்னி, டொமேட்டோ சாஸ், மயோனிஸ் எது கூடயும் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நம்ம தூர போடக்கூடிய சேப்பங்கிழங்கு இலையை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. மராட்டிக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த வடையை இப்படியும் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிரேவி பண்ணி அதுலேயும் இந்த வடையை போட்டு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடுவாங்க. அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனலில் போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இதே மாதிரி வேறையும் நிறைய குஜராத்தி, பெங்காலி, அப்புறம் மகாராஷ்டிரா டிஷ்ஷஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னோடய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே மல்லிக்கீரையை வச்சு சட்னி பண்ணியிருப்பீங்க, குருமாக்கு போட்டு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் யாருமே இந்த மாதிரி வடை பண்ணியிருக்க மாட்டேங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததோடு விடாமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது, பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.